இன்று மார்கழி மாதம் 24ஆம் நாள். அன்னு உலகமளந்தாய் அடி போற்றி என்பது இன்றைய பாசுரம். மாரிமலை மொழிஞ்சில் பாசுரத்தில் சிம்ஹாசனத்திலிருந்து நடந்து வந்து எங்களுக்கு அருள வேண்டும் என வேண்டியபடி பெருமாள் வந்தவுடன் அவனுடைய நடை அழகை பார்த்து அதற்கு திருப்பல்லாண்டு பாடுகின்றனர் இந்த பாசுரத்தில். இந்திரன் முதலான தேவர்கள் அந்த காலத்தில் மகாபலியினால் வருந்திய போது இந்த உலகங்களையெல்லாம் அளந்தவனே, அந்த திருவடிகள் பல்லாண்டு வாழ்க. அன்று ராவணன் இருக்குமிடத்திற்கு சென்று அழகிய இலங்கையை அழித்தவனே, உன்னை பலம் பல்லாண்டு வாழ்க. சகடாசுரன் அழியும்படி அந்த ஜகடத்தை உதைத்தாய், அந்த புகழ் பல்லாண்டு வாழ்க. கன்றாக நின்ற வத்சாசுரன் என்ற அசுரனை தடியாக கொண்டு விலாங்கனியாக நின்ற இன்னொரு அசுரன் மீது அந்த வத்சாசுரனை எரிந்தவனே, அப்போது மடக்கி நின்ற உன் திருவிடைகள் பல்லாண்டு வாழ்க. கோவர்த்தனகிரியை குடையாக தூக்கினவனே, உன்னுடைய எளிமை, பிறருக்கு உதவும் குணம் போன்ற எல்லா குணங்களுக்கும் பல்லாண்டு. எதிரிகளை வென்று பகைவர்களை அழியச் செய்யும்படி செய்த உன்னுடைய கையிலுள்ள வேல் பல்லாண்டு வாழ்க. இவ்வாறாக பல்லாண்டு பாடிக்கொண்டு உன்னுடைய சிறப்புகளை புகழ்ந்து கொண்டு உன்னிடம் பறை பெற்றுக் கொள்வதற்காக இன்று நாங்கள் வந்துள்ளோம். எங்களிடம் இரக்கம் கொண்டு கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அருளி செய்துள்ளார். இது வீணையில் சிந்து பைரவி ராகத்தில் வாசிக்கப்பட்டுள்ளது. இதை வீணையில் வாசிப்பது திருமதி ராஜஸ்ரீ செந்தில்.